ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தக்ஷா கிச்சன். வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ 2 குழிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஹோல் ஸ்பைசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன்லாம் வர வேண்டாம். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஸ்டேஜ் வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கியிருந்தால் போதும். இப்போது கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவை நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கியிருந்தால் போதும். இப்போ நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் முருங்கைக்காவும் தான் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு கத்திரிக்காய் இல்லை பீன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய், கசகசா, கொஞ்சமாக நல்ல மிளகு, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இல்லாட்டி மசாலாலாம் அடி பிடிச்சிக்கும், குழம்பு டேஸ்ட்டும் சேஞ்ச் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். காயெல்லாம் ஒரு 30லேருந்து ஒரு 40% தான் வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு 6 மினிட்ஸ் நம்ம வேக விட்டுக்கலாம். பாருங்கள், காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் ஓகே போதும். இப்போது நான் ஒரு 3 முட்டை நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை இந்த குழம்புல போட்டு நான் குழம்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது முட்டை போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம், இல்லை இது வேணாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு பொரிச்ச குழம்பு நல்லாவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்து அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.